கம்பம். ஹலோ, ஹாய். உங்க பார்வையாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். தீபாவளி ஹஸ் பாஸ்ட். இருந்தாலும் லேட்டா இருந்தாலும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஸோ என்னை சில படங்கள்ல பார்த்துருப்பீங்க. மை நேம் இஸ் இஷாக் ஹுசைனி. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஷிஹான் ஹுசைனியோட பிரதர், காலமான ஷிஹான் ஹுசைனியோட பிரதர். நான் பேசிக்கா ஐ எம் எஜுகேஷனிஸ்ட். நான் வந்து இன்டர்நேஷ்னல் அமெரிக்கன் ஸ்கூல்ஸ் வச்சிருக்கேன். ஸ்டேட்ஸ்ல படித்தேன், அப்புறம் பிரான்ஸ்ல படித்தேன், பாரிஸ்ல. அதுக்கப்புறம் என்னுடைய ஒய்ஃப் வந்து அவங்க வந்து யூரோப்பியன், அவங்க போலண்ட் நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ போலண்டுக்கு போய் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு செக். அங்கே முதல்ல ஒரு லாங்குவேஜ் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணேன். அதுல இருந்து அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒன்று. அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தேன். அதுவும் இப்போ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. அதுக்கு பேர் வந்து இன்டர்நேஷ்னல் அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் வார்சோ, அமெரிக்கன் ஸ்கூல் ஆஃப் கிடீனியா, அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வச்சிருக்கேன். அப்புறம் ஹோட்டல்ஸ் வச்சிருக்கேன், ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்கேன். நான் நிறைய பிஸ்னஸ்ல ரொம்ப ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா போயிட்டு இருக்கு. பிச்சையில 3 ரகம் இருக்கு. தெருவுல திருவோடி ஏந்தி எடுக்கிற பிச்சை. இப்ப வந்து தீபாவளி வந்து 3 படம் வந்து கொஞ்சம் பெரிய படம் ஒரு படம் வந்துச்சு. உங்களோட புதுமுக படமும் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. நான் கேள்விப்பட்டோம். இப்ப அது ஒரு சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கா? சினிமாக்கு வரணும், பிசினஸ் எஜுகேஷன்ல இருந்து பிசினஸ் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து சினிமாக்கு வரணும்ன்றதுக்காக எப்படி இருந்துச்சு? எஸ், இது ஒரு கொஞ்சம் டைம் எடுத்து சொல்ல வேண்டிய கதை. நான் பேசிக்கா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ்ல இருந்து திரும்பி வந்து ஏதாச்சும் இந்தியால பண்ணணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை. வந்து இந்தியால தான் வாழணும்னு. ஸோ என்ன பண்ணேன்னா, பேசிக்கலி நான் வந்து ஃப்ரெஞ்ச் லிட்ரேச்சர் படித்தேன். ஸோ வந்த உடனே எனக்கு அப்போ வந்து ஒரு 19-20 வயசு தான். ஆனால் எனக்கு உடனே ஒரு ஜாப், ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் இன் ட்ரிவாண்ட்ரம், அதாவது இன் கேரளான்னு கூட சொல்லலாம், மார் இவானுவஸ் காலேஜ்னு ஒரு இடத்துல எனக்கு ஜாப் கிடைச்சது. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எனக்கும் சில நேரத்தை பார்த்தா மொத்தத்தில் நாங்கள் 2 பேருமே ஒரே வயசு மாதிரி தான். ஸோ அந்த டைம்லேயே நான் வந்து ஒரு லெக்சரர் மாதிரி ஆயிட்டேன். அங்கே போய் இப்போ இது பண்ணும்போது அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ஹெட் வந்து ஜார்ஜ் ஓனக்கூர்னு சொல்லி ஒருத்தர். அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ரைட்டர், கேரளாலே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டர்ஸ். அவர் நிறைய புத்தகங்கள், நிறைய லிட்ரரி ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டா இருந்தாரு. அவர் பக்கத்துல நான் உட்கார்ந்துருப்பேன். அவர் எப்பவுமே சொல்லுவாரு, நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க, நீங்க எல்லாம் படத்துல நடிக்கணுங்க அப்படின்வாரு. அவர் அங்க இருக்கிற மற்ற டீச்சர்ஸ், அந்த லேடி டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஆமா ஆமா நீங்க வந்து மலையாள படத்துல நடிக்கணும், நீங்க வந்து யூ லுக் வெரி குட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல சொல்லும்போது நான் என்னடா இது, எனக்கும் படத்துக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். அவர் சொல்லுவாரு, இல்ல உங்களை அவர் வந்து 2-3 மலையாள படங்கள், பெரிய ஹிட் படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்காரு. ஸோ அவரு திடீர்னு பார்த்தா, நான் எப்பவுமே பைக்ல வருவேன். அது ஒரு சின்ன ஹில் மாதிரி இருக்கும். அந்த காலேஜ் இருக்கிற இடம் ஒரு சின்ன ஹில் மாதிரி இருக்கும். அங்க வரும்போது திடீர்னு பார்த்தா நிறைய பேர் சுத்தி இப்படி பாக்குறாங்க, என்ன அப்படி பாக்குறாங்க. எனக்கு என்னடா என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியாம இருந்தது. ஸோ அவங்க வந்தாங்க, ஒருத்தர் கை கொடுத்தாரு, எனக்கு வந்து கொடுத்துட்டு மை நேம் இஸ் அசோக் குமார் அப்படின்னாரு. இன்னொருத்தர் ஒரு கேமராமேன் ஏதோ ஒரு பேர் சொன்னாரு. சொல்லிட்டு பார்த்தாங்க. எனக்கு சரியா மலையாளம் தெரியாது. அதுல ஒருத்தர் கொஞ்சம் தமிழ் பேசினாரு. அவர் என்ன சொன்னாருன்னு எனக்கு சரியா புரியல. சரின்னு சொல்லி நான் எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நான் போயிட்டேன் உள்ள. அப்புறம் பார்த்தா ஒரு 2-3 நாள்ல ஜார்ஜ் ஓனக்கூர் அவர்கள் என்கிட்ட சொல்றாரு, நாளையில இருந்து உங்களுக்கு ஷூட்டிங் அப்படின்னு.
நான் சொன்னது என்ன படங்க, யாரோட ஷூட்டிங்கா? பார்த்தா அந்த படத்துக்கு பேரு கிளி கொஞ்சல். இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. அதுல என்னை ஹீரோவா சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதில் பார்த்தா வேற யாருங்க நடிக்கிறா அப்படின்னு நான் கேட்டேன். மோகன்லால் செகண்ட் ஹீரோவா பண்ணாரு. அது அவரோட பெரிய பெருந்தன்மை. அப்பவே அவர் பெரிய ஆர்டிஸ்ட். மோகன்லால் செகண்ட் ஹீரோவா பண்ணாரு. மீனுன்னு ஒருத்தவங்க நடிச்சாங்க. முந்தி காலமான, அதாவது கொலை செய்யப்பட்ட ராணி பத்மினின்னு ஒரு நடிகை, அவங்களும் நடிச்சாங்க. நிறைய ஒரு அடூர் பாசி அது இதுன்னு பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சாங்க. அது எனக்கு தான், அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஒரு 19-20 இயர்ஸ்ல நான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. எனக்கே தெரியாம அவங்களே வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து நடிக்க வச்சாங்க. அப்புறம் நிறைய படங்கள். ஃபாசில் வந்து சொன்னாரு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களை நான் தமிழ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னாரு. பட் எனக்கு வந்து இந்தியாவில் இருக்கும்போது இன்னும் மேற்கொண்டு நான் படிப்பெல்லாம் பண்ணணும், நான் டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் பிரான்ஸுக்கு போயிட்டேன். போன பிறகு அப்புறம் அப்படியே என்னுடைய வளர்ச்சி வேற மாதிரி போயிட்டு இருந்தது. ஸோ நான் அந்த இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கொஞ்ச நாள் நான் சினிமா விட்டு இது பண்ணி நான் வந்து ஒரு தொழில் அதிபர் மாதிரி ஆயிட்டேன். ஐ பிகேம் எஜுகேஷனிஸ்ட். நிறைய நான் பண்ணதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. போலண்டில் போய் செட்டில் ஆயிட்டேன் என் ஒய்ஃபோட. அப்போ அப்படி போனது தான். அப்புறம் திருப்பி ஆனா என்ன இருந்தாலும் சரி, என்னோட பாடியை மெயின்டைன் பண்ணோம், இது பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது வந்து சினிமா இஸ் த பெஸ்ட் திங். எனக்கு நிறைய மெசேஜஸ் இருந்தது. நான் நல்லா எழுதுவேன். ஸோ ஒரு மாதிரி எனக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல எனக்கு ஒரு ஒரு ஐடியா இருந்தனால வேற மாதிரி தாட்ஸ் வரும் எனக்கு. அதாவது இந்தியாவுக்குள்ள வந்தா ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சொல்லணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. அதனால த பெஸ்ட் வே டு கன்வே அ மெசேஜ் வந்து மீடியா. அதனால மீடியால அப்போதைக்கு இருந்தது வந்து சினிமா. இப்போதான் மீடியால என்னென்னமோ வந்து யூடியூப் அது இது எல்லாமே வந்துருச்சு. ஸோ இட் இஸ் அ இன்ட்ரெஸ்டிங் டைம் இப்போ. ஆனா மீடியால வந்து ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றது ஐ சோஸ் மூவி. அதனால அவங்க திருப்பி எனக்கு ரவி ராஜான்றவங்க, சார் நீங்க இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் முத பண்றோம் ஜெயம்னு சொல்லி, நீங்க இதுல நடிங்க அப்படின்னா. ஸோ அது ஒரு சும்மா அப்படி வந்து நடிச்சேன். அப்புறம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னு. கண்மணி உனக்காகன்ற ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். அந்த படம் நல்லா போன உடனே அப்புறம் அது அப்புறம் படங்கள் பண்ணோன்னு ஆரம்பிச்சேன். பட் த பாயிண்ட் இஸ், நான் நினைச்ச மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எனக்கு கிடைக்கல. ஏன்னா மற்றவங்க படத்துல நடிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்புறம் போக ஐ தாட் திருப்பி நம்ம வந்து நம்மளே ப்ரொடக்ஷன் பண்ணோன்னு ஒரு 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். பூவே பெண் பூவேன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். கண்மணி உனக்காகன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன். அப்புறம் வந்து பல படங்கள் பண்ணேன். அப்புறம் லெமன்னு ஒரு படம், ஒரு மிகப்பெரிய படம். அதுல வந்து நான் ஹீரோவா, அப்புறம் சாய் கிரண் ஒருத்தர் இதுல தெலுங்குல, இது தெலுங்கு அண்ட் தமிழ் மூவி. மிகப்பெரிய லெவல்ல எங்கெங்கேயோ போய் எடுத்தோம். இமயமலையில கூட போய் எடுத்தோம். அந்த படம் வந்து கொஞ்சம் அந்த அந்த ஃபைனான்சியர்ஸுக்கும் அந்த டைரக்டர் ப்ரொடியூசருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தனால அது இன்னும் அது இருக்கு. ஸோ தென் ஐ டிட் அ மூவி கால்டு இப்போ பூகம்பம்னு ஒரு படம். இட் இஸ் அ பொலிட்டிக்கல் த்ரில்லர். இந்த ஒரு படம் பண்ணேன். இது ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ போயிட்டு இருக்கு. இப்போல்லாம் படங்கள் வந்து ஒரு வாரம் ஓடுறதே பெரிய விஷயமா இருக்கு. பிகாஸ் ஆடியன்ஸ் வந்து எல்லாமே போன்லயே எல்லாம் பாத்துக்கிறாங்க. ஸோ தியேட்டருக்கு வர்றது கம்மி. பட் என்னுடைய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், இல்லைன்னா நான் பண்ண என்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச பெனிஃபிட்னு சொல்லலாம். ஓரளவுக்கு படம் நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் செகண்ட் வீக்ல போயிட்டு இருக்கு. ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, டைரக்ஷன் பண்ணிருக்கீங்க, அப்புறம் டபுள் ஆக்டிங் பண்ணிருக்கீங்க. எது உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, எது காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு? காம்ப்ளிகேட்டட்னா டைரக்ஷன் தாங்க. டைரக்ஷன் தான் காம்ப்ளிகேட்டட். பிகாஸ்
நீங்க வந்து யூ ஆர் த கேப்டன் ஆஃப் த ஷிப். ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், நிறைய ஒர்க் பண்ணணும். அதை விட நான் கான்சென்ட்ரேட் பண்றது என்னன்னா, என்னுடைய படத்துல ரொம்ப அன்நேச்சுரலா எதுவும் இருந்துடக்கூடாது. என்னோட படத்தை நீங்க கேர்ஃபுல்லா என்னுடைய ஃபர்ஸ்ட் டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா, எஸ் அது ஒரு மாஸ் மூவி தான், அடி தடி அதெல்லாம் இருக்கும். பட் எது பண்ணாலும் அதுல வந்து ஒரு சின்ன ஒரு அதாவது சினிமேட்டிக்கா முடிகிற அளவுக்கு ஓரளவுக்கு நேச்சுரலா இருக்கணும்னு பார்ப்பேன். இதே வந்து நான் வந்து ஐம் அன் எக்ஸ்பர்ட் இன் கராட்டே, கொபுடோ, ஜூஜிட்சு, அப்புறம் வந்து நிஞ்சிட்சு, வெப்பன்ஸ் எல்லாத்துலயுமே நான் வந்து எக்ஸ்பர்ட் தான். ஆனா அதுக்காக சும்மா டமால் டமால்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது, நான் அடிச்சா ஒரு 2 பேர் பறக்கிறது, காத்துல பறக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நான் ஏதாச்சும் பண்ணா கிட்டத்தட்ட நான் உண்மையிலே அடிச்சா யாரு எப்படி விழுவாங்களோ அந்த மாதிரி விழுந்தாதான் எனக்கு பிடிக்கும். நான் ஒரு அன்நேச்சுரலா எதுவும் பண்ண கூடாதுன்னு நினைப்பேன். சில விஷயங்கள்ல கொஞ்சம் அது வந்து வேற மாதிரி இருந்தாலும், பட் மோஸ்ட்லி நான் ட்ரை பண்ணுவேன். அதனால என்னன்னா, அந்த மாதிரி இது பண்ணும்போது ஸ்டோரியில நிறைய கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வருது. நான் வந்து ஸ்டோரியை தான் ரொம்ப கேர்ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அடுத்து என்ன வருதுன்னு தெரியணும். ஹவு டு ரைட் எ ஸ்கிரிப்டை கரெக்டா படிச்சுட்டு தான் இந்த படங்கள்லாம் பண்றேன். அதாவது என்னை கேட்டீங்கன்னா, எது வந்து கஷ்டம்னா ரைட்டிங் அ ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்டிங் தான் கஷ்டம். படத்துல வந்து வால் ஃபைட் வந்து சூப்பரா இருந்துச்சு, நல்லா பண்ணிருக்கீங்க. இது உங்க பிரதர் வந்து உதயன் சார் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கராத்தேல வந்து ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சன். நீங்க கராத்தேல ஏதாச்சும் கத்துருக்கீங்களா? உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா? ட்ரைனிங் கொடுத்தது யாரு? சார், அதாவது 13 வயசுல இருந்தே நான் வந்து ஒரு 12-13ல இருந்தே நானும் என் பிரதரும் எல்லாருமே, என் பிரதர் என்னையோட ஒரு 1 or 2 years சீனியர். அந்த விஷயத்துல நாங்க எல்லாம் சேர்ந்து தான் ட்ரெயின் பண்ணோம். பட் தென் ஹி பிகேம் மை மாஸ்டர் ஆல்சோ. அவர் வந்து நிறைய பல நாடுகளுக்கு போய் ட்ரெயின் பண்ணாரு. அது ஜப்பானா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து இந்தியால, அதாவது அவரு தவறிட்டாரு, இருந்தாலும் இந்தியால ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்சைஸ் அப்படின்னு ஒரு பேர் எடுத்தவர். மார்ஷல் ஆர்ட்ஸ்ல அவருக்கு தெரியாத விஷயங்களே இல்லை. இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதே சாதனைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல சாதனைகள் பண்ணியிருக்காரு. அவரோட நானும் சேர்ந்து ட்ரெயின் பண்ணிட்டு தான் வந்தோம். நாங்கெல்லாம் பயங்கர கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரெயின் பண்ணுவோம். காலையில எந்திரிச்சா இதுதான் வேலை, ஈவினிங்கும் இதுதான் வேலை, அந்த மாதிரி நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனா சினிமால பண்ணும்போது அதை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நேச்சுரலா, இப்போ என்னால என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தான் சினிமால பண்ணணும்னு நினைக்கிறவன் கொஞ்சம் வேணா எக்ஸாஜரேட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைனிங்ன்றது நான் வந்து ஐம் an expert in martial arts. அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்ல என்னுடைய பெரிய எக்ஸ்பர்டீஸ் வந்து, நீங்க வாள்னு சொன்னீங்க, வாள், டோன்ஃபா, இது என்னது நன்சக்கு, அப்புறம் வந்து நிறைய சாய் அப்படின்ற ஒரு வெப்பன், எல்லாத்துலயுமே நான் வந்து கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய இதெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ வாள்ன்றது நாட் ஜஸ்ட் ஸ்வர்ட், அதுக்கு பேரு சமுராய் அண்ட் நிஞ்சிட்சு ஸ்வர்ட் அப்படின்வாங்க, கொபுடோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல நான் வந்து நிறைய, அதுதான் என்னுடைய பெரிய எக்ஸ்பர்டீஸ். அதை வந்து இந்த படத்துல கொஞ்சமா காமிச்சிருக்கேன். ஏன்னா அதிகமா காமிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பிகாஸ் இந்த கலையை கத்துக்கிட்டு என்னோட வந்து ஃபைட் பண்ற அளவுக்கு அவ்வளவா இல்லை. நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப திறமையானவங்க. பட் இந்த பர்டிகுலர் கலையில அவங்களுக்கு வந்து எது தெரியுமான்றது தெரியாது எனக்கு. மேபி இருக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய, இந்த வாழை வந்து இந்த இதுல யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் அடுத்த படங்கள்ல சில விஷயங்களை, நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணணும்னு வச்சிருக்கேன். மூவில வந்து கிளைமேக்ஸ் வந்து சூப்பரா இருக்கு சார். ஸ்டோரி எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? எப்படி அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு?
அதாவது எனக்கு என்னன்னா இந்த ஸ்டோரியிலேயே முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பொலிட்டீஷியன் ஒரு கரப்ட் பொலிட்டீஷியன் அவன் வந்து எந்த அளவுக்கு தான் ஜெயிக்கணும்ன்றதுக்காக போவான் அப்படின்ற ஒரு மேட்டர் ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு ரெண்டு விஷயம், ஒண்ணு பெண்ணாசை, இன்னொன்னு பதவி ஆசை. இது ரெண்டுமே உள்ளவன் தான் இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய வில்லன். அவன் இந்த ரெண்டுமே தேவை. இந்த ரெண்டுக்கும் ஒருத்தன் பாதகமா வர்றான்னா அவனால அதை தாங்கிக்கவே முடியாது. இதுல எப்படின்னா இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் எப்படி கொண்டு போயிருக்கேன்னா, சாதாரணமா ஒருத்தர் வருவாரு அடிச்சு போடுவோம், இன்னொருத்தர் வருவாரு அடிச்சு போடுவோம், அது ஆக்ஷன் படம் மாதிரி கொண்டு போகாம ஒரு ஸ்டோரி, ஒருத்தன் ஒரு அந்த வில்லன் ஒரு பெரிய ஒரு சதியை செய்யறாரு, ஒரு பிளாட் போடுறாரு. அப்போ ஒரு காலேஜை சுத்தமா மடக்கணும் அப்படின்னு இந்த காலேஜ்ல இருக்கிறவங்க ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா இவங்க இந்த காலேஜ்ல இருக்கிறவங்க அந்த ஓட்டு போடணும், போட்டா அவனை தோக்கடிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுல வரும்போது அந்த காலேஜ்ல உள்ள இருக்கிறவங்க பிளான் பண்றாங்க, இது எப்படி நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போய் எப்படியாச்சும் ஓட்டு போடணும், நம்மள சுத்தி வளைச்சிட்டாங்க, நம்மள ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போய் அவங்க ஓட்டு போடுறாங்கன்றது ஒவ்வொரு இதையும் பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது சும்மா எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு வெளியே போய் ஓட்டு போடுறது அப்படி கிடையாது. அந்த மாதிரி பண்ண முடியாது. ரியாலிட்டியே அது ஒரு ரியலா இருக்காது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த படத்துல வித்தியாசமா பண்ணியிருக்கேன். அதாவது அவங்க சின்ன சின்ன விஷயங்களை யூஸ் பண்ணி அவங்க ஒரு பெரிய காரியத்தை பண்ணுவாங்க. நான் சின்ன சின்ன கேரக்டர்ஸுக்கும் நான் ஒரு லைஃப் கொடுத்துருக்கேன். அதாவது என்னுடைய நடிச்ச சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் எல்லாருமே ஒரு காரியம் பண்ணுவாங்க. இப்போ நீங்க இந்த படம் பார்த்திருப்பீங்க, லகான் அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அதுவும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அதாவது அதுல சின்ன ஒருத்தனுக்கு இது தெரியும்னா அவன் அதை பண்ணுவான், அது பண்ணுவான், கடைசியில அந்த கிரிக்கெட்டை வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கியிருக்கேன். அதனால அது உள்ள உட்காந்து பாக்குறவங்களுக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது என்னடா அடுத்து என்ன பண்ண போறாங்க, இது பண்ணுவானா அது பண்ணுவானா அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டை கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. இதை நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும் எந்த அளவுக்கு அதுல நான் பிளானிங் பண்ணியிருக்கேன் அந்த படத்துல. படம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க. அதோட டெக்னீஷியன்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, உங்களுக்கு ஃபேவரா இருந்தாங்களா? எஸ், அதாவது உண்மையிலே சொல்றேன், ஒரு மூவின்றது நான் மட்டும் நினைச்சா நடக்கிற காரியம் கிடையாது. You can be the captain of, as a director, you can be the captain of the ship. ஆனா உங்களுக்கு கோஆபரேஷன் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. என்னோட இருந்தவங்க எல்லாம் அற்புதமா கோஆபரேட் பண்ணாங்க. அதாவது வாட் எவர் ஐ டிட், நான் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. அதாவது மிஸ்டேக்ஸ்ன்றது சில நேரங்கள்ல, அதாவது நான் எப்பவுமே சொல்றது, அதாவது தப்பே பண்ணலைன்னா நம்ம மனுஷனா இருக்க மாட்டோம், ஆண்டவன் ஆயிடுவோம். ஸோ சில தவறுகள் பண்ணியே ஆகணும் படத்துல. அது இருக்கும் படத்துல சில தவறுகள். பட் அது ஒருத்தர் செய்யற தவறு இல்ல, அது டீம் ஒர்க்ல நடக்கிற தவறுகள். அது நடக்கும். ஆனா மொத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே எக்ஸ்ட்ரீம்லி தே கோஆபரேட்டட் வெல், அருமையா கோஆபரேட் பண்ணாங்க. அவங்களுக்கு இருந்த திறமைய மேக்சிமம் காட்டணும்னு தான் நினைச்சாங்க. ஏன்னா நான் எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுனால அவங்க அவங்களுக்கு அவங்களுடைய அவுட்புட்டுக்கு மேலேயே கொடுக்கணும்னு தான் நினைச்சாங்க. நீங்களே ப்ரொடியூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன சார்? ப்ரொடியூசர் கிடைக்கலையா இல்ல ஒரு அமௌண்ட்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க பண்ணுவீங்க? இது ஒரு வரியில சொல்ல முடியாது. இதை ஆக்சுவலி இன்னொருத்தர் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஒரு படம் தான் அது. பட் இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா தான் புரியும். இந்த படத்தோட கேன்வஸ் ரொம்ப பெருசு. அதாவது சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். அதாவது எப்படின்னா நிறைய கிரவுடு, அது ஒவ்வொரு சீனும் வேற வேற இடங்கள்ல நடக்கும்.
நிறைய லொகேஷன் சேஞ்ச் அந்த மாதிரி நிறைய வரும். அது முதல்ல கதை சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா அப்புறம் ஒவ்வொரு சீனா சொல்லும் போது, என்ன சார் இது இப்போ மிகப்பெரிய செலவு வருமே சார், இது உண்மையை சொல்ல போனா இப்போதைக்கு நீங்க வந்து மார்க்கெட்ல ஒரு பெரிய ஒரு 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 மார்க்கெட்ல புல்லுள்ள ஒரு ஹீரோ இல்லை, அது நம்ம உண்மையை சொல்லணுமே. ஸோ இது வந்து பெரிய செலவு வருமே அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டே இருந்தாரு. அப்போ நான் நினைச்சேன், ஓகே லெட்ஸ் டூ இட். அதனால நானே இறங்கி பண்ணேன் இந்த படத்தை. தட் வாஸ் த ரீசன். நீங்க பிசினஸ்மேனா இருந்துட்டு படம் எடுக்கிறீங்க, டைரக்ஷன் பண்ணீங்க, ப்ரொடியூசரா பண்றீங்க. உங்க ஒய்ஃப் எதுவும் சொல்லலையா, சப்போர்ட் பண்ணாங்களா? பாருங்க, என்னோட ஒய்ஃப் வந்து யூரோப்பியன். அவங்களுக்கு வந்து என் மேல ஃபுல் நம்பிக்கை இருக்கு. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எப்பவுமே, யூ ஹாவ் டு டூ வாட் யூ லைக் டு டூ. அதாவது அந்த விஷயத்துல அவங்க வந்து ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. என்னன்னா அவங்க வந்து இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து பெருசுப்படுத்த மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப அவங்க வந்து யூ ஹாவ் அன் அம்பிஷன். இதே மாதிரி அதாவது யூரோப்பியன்ஸ் எப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு அம்பிஷன் இருந்தா அதை வந்து சும்மா கண்டவங்க ஹஸ்பண்டு இவங்க அவங்க எல்லாம் வந்து அவங்கள தடுக்கிறது இது பண்றது இதெல்லாம் அவங்க வந்து யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களும் மற்றவங்களும் இப்போ குழந்தைங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து நான் வந்து மியூசிஷியனா தான் ஆவேன் அப்படின்னா, இல்ல நீ டாக்டரா தான் ஆகணும் அப்படின்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. தே கிவ் தெம் ஆல் த மெட்டீரியல்ஸ் ஃபார் தெம் டு பி சக்சஸ்ஃபுல் இன் தட் பர்டிகுலர் ஃபீல்டு. அவங்க வந்து தே கிவ் குட் என்கரேஜ்மெண்ட். அதுதான் வந்து இன்னைக்கு பல விஷயங்கள்ல அவங்க அந்த காலத்துல நல்லா வந்ததுக்கு காரணம்னா, எல்லாருமே டாக்டர் ஆகணும், எல்லாருமே இதாகணும், இன்ஜினியர் ஆகணும், எல்லாருமே இது பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட் அண்ட் ஒரு அம்பிஷன் இருக்கும் லைஃப்ல. அதை வந்து they let them go towards their ambition. சினிமால என்னுடைய ரோல் மாடல்ன்றது பேசிக்கலி சில அமெரிக்கன் ஆக்டர்ஸ், சில யூரோப்பியன் ஆக்டர்ஸ். பட் மோஸ்ட்லி அவங்கள வந்து இப்போ உட்கார்ந்து நான் குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு விருப்பம் இல்லை ஆக்ஷன்ல. அந்த டைம்ல இப்போ அவர் இல்லை. நான் ஆக்ஷன்ல நான் பார்த்த படங்கள்லயே ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு வந்து ஹார்ட் டார்கெட்னு வேண்டாம் பண்ண படம். அது ஒரு அற்புதமான படம். ஆனா வேண்டாம் அதுக்கப்புறம் தப்பா படங்களை சூஸ் பண்ணி அவரு இது அவுட் ஆயிட்டாரு. பட் அதே மாதிரி நிறைய அமெரிக்கன் ஆக்டர்ஸ் எனக்கு பிடிக்கும். ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிலர்கிட்ட இது பிடிக்கும், சிலர்கிட்ட அது பிடிக்கும். ஆனா பட் அமெரிக்கன் ஆக்டர்ஸை வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு தமிழ் படம் பண்ண முடியாதுங்க. அது பண்ணவே முடியாது. ஸோ எனக்கு இங்க பிடிச்ச நடிகர்கள்னா எனக்கு உண்மையிலே வந்து இவரை ரொம்ப பிடிக்கும். கமல்ஹாசன் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பழைய இதுல சிவாஜி கணேசன் வந்து அண்டர் பிளே பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். சிவாஜி கணேசன் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சில படங்கள்ல அண்டர் பிளே பண்ணியிருப்பாரு. ரொம்ப அது அற்புதமா இருக்கும் அந்த அந்த படங்கள்லாம். அதே மாதிரி எம்ஜிஆர்னு சொன்னா ஏதோ ஒண்ணு எம்ஜிஆர் வந்து ரொம்ப பாப்புலர் அதனால சொல்றாருல்ல, அந்த டைமுக்கு ஃபார் தட் டைம் இப்போ எம்ஜிஆர் மாதிரி நடிச்சா அது சரியா வருமானு சொல்ல முடியாது. பட் அந்த டைம்ல அவர் பண்ணது வந்து ஒவ்வொரு விஷயமுமே he understood the public. அந்த பப்ளிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல போனா ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினிகாந்த் அவர்கள், அவர் வந்து அப்ப இருந்த யங்ஸ்டர்ஸோடைய இப்ப இருக்கிற வர மக்களோட பல்ஸ பியூட்டிஃபுல்லா, ஒரு நடிகனுடைய பெரிய சக்சஸுக்கு காரணம் அந்த பல்ஸ கரெக்டா பிடிக்கணும். அது வந்து ரஜினி சாரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிடிச்சு வச்சிருக்காரு. இப்ப வர்ற இப்ப என்னோட கண்டெம்பரரி டைம்ல இப்போ வர யூத் ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அற்புதமா பண்றாங்க.
ரொம்ப ட்ரெயின் பண்றாங்க, ரொம்ப அதாவது ஒரு அம்பிஷியஸா பண்றாங்க. எல்லாருமே எனக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஃபார் எவ்ரிபடி. அப்கமிங் மூவிஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது இப்போ நெக்ஸ்ட் நான் பண்ண போற ஒரு ப்ராஜெக்டுக்கு நான் வந்து கோட்டைக்குள் பூகம்பம்னு ஒரு பேர் வச்சிருந்தேன். பட் ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் த நேம் ஆஃப் த மூவி. இது வந்து அடுத்து வர்ற ஒரு மூவி வந்து ஒரு கொஞ்சம் எமோஷனல் பட் ஸ்ட்ராங் ஆக்ஷன் த்ரில்லர். அதாவது வரப்போற மூவி வந்து அத ஒரு சேலஞ்சிங்கா நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன். அது என்னன்னா, நீங்க வந்து இப்போ என்னோட உட்கார்ந்துருக்காங்க ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நான் என்ன பண்றேன்னா, இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது ஒரே ஒரு விஷயத்த ரொம்ப கவனத்துல செலுத்துறேன். என்னன்னா, அவங்க வந்து இப்போ அடுத்து வர்ற ஒரு 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 சீக்வன்ஸ அவங்க கெஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அந்த அடுத்து வர்ற சீக்வன்ஸை கெஸ்ஸே பண்ணக்கூடாது. அதுதான் என்னுடைய மெயின் திங். படத்துல கிராஃப் ஏறிக்கிட்டே போகணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் சீன் இப்போ வந்தவனே அடுத்து இதுதான்ப்பா வரும், அடுத்து இதுதான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் அந்த படத்தை பண்ணவே மாட்டேன். ஸோ இந்த படத்துல இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிற படம், அதுக்கு பேரு மாத்திடுவேன். என்னோட டிரெக்ஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நான் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து அவங்கள உட்கார வச்சு, எல்லாரையும் உட்கார வச்சு, நல்ல ஸ்மார்ட்டானவங்களை உட்கார வச்சு அவங்கள கேட்க போறேன். ஓகே, இப்படி ஆரம்பிக்கிறேன், அடுத்து என்ன வரும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்பேன். அவங்க சொல்லிட்டாங்கன்னா ஐ வில் ட்ரை டு ரீடூ இட். அழகழகா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா அந்த படம் பண்ண மாட்டேன். ஸோ ஐ வில் சேஞ்ச் தி ஸ்கிரிப்ட். ஐ வாண்ட் அ ஸ்கிரிப்ட். அதாவது நீங்க உட்கார்ந்து பார்க்கும்போது அடுத்து இப்படி வருமோ அப்படி வருமோன்னு ஒரு பல ஐடியாஸ் வரணும். அப்போதான் அந்த ஸ்கிரிப்ட் இஸ் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். ஸோ இனிமே நான் பண்ண போற எல்லா ஸ்கிரிப்டுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ஸ்டோரிக்கு தாங்க முத வேல்யூ கொடுக்க போறேன். ஐ எம் கோயிங் டு ஒர்க் ஆன் குட் ஸ்டோரிஸ். அதாவது திங்க் பண்ண வைப்பேன். அதே சமயத்துல ஒரு மெசேஜ், அந்த மெசேஜ் அடுத்த படத்துல என்ன மெசேஜ் கொடுக்க போறேன்னா, நான் வந்து ஏழை, நான் வந்து இப்படி, நான் அப்படி அப்படின்னு சொல்லி புலம்புறதை விட, நான் ஏழை ஆனா நான் ஏழை, நான் ஏதோ நான் தாழ்த்தப்பட்டு இருக்கேன்னா அதுல இருந்து வெளியே வந்து நான் உயர்ந்து மற்றவங்களுக்கு மேல போவேன் அப்படின்ற ஒரு ஃபீலை, ஒரு பாசிட்டிவ் மெசேஜ கொடுக்கணும்ன்றதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் படத்தோடைய ஒரு இது அம்பிஷன். அட்டகாசமா செட்டில் ஆயிரலாம். இப்ப யுத்தம் ஆரம்பிக்க போகுது. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? நிறைய பேர் அந்த போதை அதுலாம் அடிக்ட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ஆக்டரா அப்படின்னும் போது நமக்கும் சமூக பொறுப்புகள் இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? டெஃபினட்டா நம்ம வந்து நம்மள ஒரு ஆக்டருக்கு மட்டும் இல்லைங்க. ஈவன் இஃப் யூ ஆர் அ யூடியூபர், ஈவன் இஃப் யூ ஆர் இன் த சோஷியல் மீடியா, ஈவன் நீங்க ஒரு சின்ன ஃபேஸ்புக் வச்சிருந்தீங்கன்னா, என்னைக்குமே லைஃப்ல நம்ம வந்து எல்லாருக்கும் போய் வாத்தியாரா மாறக்கூடாது. பட் நம்மனால சட்டிலா, இன் அ வெரி சட்டில் வே, ஒரு மெசேஜ் என்னைக்குமே கொடுக்கணுங்க யாருக்கும். எப்படின்னா, நம்மனால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு போய் பெரிய பெரிய அறிவுரைகள் சொல்றது, வளவளன்னு அவங்கள வந்து இது பண்றது, அதெல்லாம் பண்ணாம என்ன பண்ணணும்னா, சின்ன ஒரு இதுல இன்ட்ரெஸ்டிங்கா டக்குன்னு சில விஷயங்களை சொல்லணும். அதாவது போதைக்கு அடிமையானா என்ன ஆகும், அதாவது அண்ட் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பேருக்கு இதை பத்தி புரியவே மாட்டேங்குது. அதாவது அதனால என்ன எவ்வளவு பெரிய ஹெல்த் ஹேசர்டு, அது எந்த அளவுக்கு உங்க மூளையே கம்ப்ளீட்டா இட் வில் டிஸ்ட்ராய் யுவர் பிரெயின் பவர். இன்னொன்னு வந்து அது வந்து சோஷியலி எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பிரச்சனைகளை உருவாக்கும். உங்க ஃபேமிலிக்கு, உங்களுடைய குழந்தைங்க இருந்தா குழந்தைங்களுக்கு, உங்களுடைய சிப்ளிங்ஸ், அதாவது சிஸ்டர், பிரதர், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம்
எந்த அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றது தயவு செய்து நீங்க இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் திஸ் திங்ஸ், ட்ரக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வந்து இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கிறதுனால திஸ் இஸ் த டைம். அப்போவே அதை வந்து யூ ஹாவ் டு ஸ்டாப் இட் இமீடியட்லி அண்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் திங்கிங். ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க, நடங்க, ஓடுங்க, மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரெயின் பண்ணுங்க, ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. ஆக்டிவா இருங்க லைஃப்ல. போங்க, படங்கள் பாருங்க, சினிமா போய் பாருங்க, சினிமாவாச்சும் பாருங்க போய். இதெல்லாம் பண்ணுங்க. உங்க லைஃபை வந்து ஒரு என்டர்டெயின்டா வச்சுக்கோங்க. யூ மஸ்ட் ஹேவ் என்டர்டெயின்மெண்ட். ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, உங்க வேலையில கண்ணும் கருத்துமா இருங்க. பட் ப்ளீஸ் டு நாட் கெட் இன் டு சச் ஸ்டூபிட் திங்ஸ் லைக் ட்ரக்ஸ் அந்த மாதிரிலாம் போகவே போகாதீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள சில இதெல்லாம் நடக்கிற மாதிரி கேள்விப்படும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை இதுக்கு முன்னாடி. அண்ட் இது வந்து கண்டிப்பா நான் ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட முடிக்கணும்னு பாக்குறேன். இதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. இதெல்லாம் கண்டிப்பா டக்குன்னு இது வந்து இட் வில் கம் டு அன் எண்ட். நம்ம கவர்மெண்ட்டும் அதை வந்து ரொம்ப கரெக்டா தான் அதை ஃபாலோ பண்ணி ரொம்ப ஆக்டிவா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஐ திங்க் ஆஸ் அ பாசிட்டிவ் எண்டிங் நோட், நீங்க வந்து நான் எண்ட் பண்றது எப்படி எண்ட் பண்ணுவேன்னா, உங்க உடம்பு தாங்க உங்களுடைய ஒரு கோவில் மாதிரி. நீங்க உங்க உடம்ப நீங்க யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. அதே மாதிரி யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் மைண்ட். உங்க மைண்ட் பாடி எல்லாமே சரியான கோஆர்டினேஷன் இருக்கணும். நீங்க வந்து யூ ஹாவ் டு லிவ் அ ஹெல்த்தி லைஃப். அதுக்காக சும்மா படிப்புன்னு இல்லாம ஆல் ரவுண்டடா இருக்கணும். விளையாடணும். யூ ஹாவ் டு பி இன்டு ஸ்போர்ட்ஸ், இன்டு என்டர்டெயின்மெண்ட். நீங்க நல்ல கோ டு த பீச், கோ என்ஜாய் யுவர் லைஃப். அதே சமயத்துல நம்ம என்ன பண்றோமோ அதுல கண்ணும் கருத்துமா இருங்க. இதுதான் என்னுடைய மெசேஜ்னு சொல்ல மாட்டேன். ஐ எம் ஜஸ்ட் கிவிங் யூ அ சஜஷன். அண்ட் இவ்வளவு நேரம் நான் பேசினதை கேட்டு பொறுமையா கேட்டீங்களே, ஃபார் தட் ஐ தேங்க் யூ so much. And I wish you a great life. I wish you very, very good luck and have great days. Thank you. Bye-bye.